எங்க அப்பாவுக்கு ஸ்கூட்டி வாங்கலான்றது என்னோட ஆசை. அவரோட அதிகபட்ச ஆசையே வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கணுங்கிறது தான். நம்ம வந்து சர்ப்ரைஸா வழக்கம் போல எடுத்து கொடுக்க ட்ரை பண்றோம். அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கறது வந்து அதுதான் என்னோட பிரைஸ்லெஸ் மொமெண்ட்ஸ். நான் அதை அதுதான் என்னோட மெமரியில டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து ஸ்கூட்டியை பத்தி எதுவுமே தெரியாது. யமகா வந்து கொஞ்சம் சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ரே ZR அப்படின்னு சொல்லி 125 ஒன்று இருக்கு போல. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி வந்து இப்போ விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். லெட்ஸ் டூ திஸ். டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். போறோம், பாக்குறோம், டெஸ்ட் டிரைவ் பண்றோம், காசை கட்டுறோம், எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அமௌண்ட் கட்டியாச்சு. என் தம்பி இப்போ நான் கால் பண்ணி எங்கடா இருக்கேன்னு கேட்டேன். பழனியில் இருக்கேன் அப்படின்னா, நானும் பழனியில் தான்டா இருக்கேன், எம்மா ஷோர் முன்னாடி வாடான்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு என்னன்னே புரியல. சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். வந்ததுக்கப்புறம் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிறுத்து. அப்பாவுக்கு வண்டி எடுத்து கொடுத்தாச்சு. என்ன வண்டி? யமகா X0. காசு கட்டியாச்சு. சொல்றேன் நான் வந்து அமௌண்ட் வாங்கினேன். அமௌண்ட் வாங்குறியா? தண்ணிக்கன் காசு வாங்கினேன். சரி அப்படின்னு சரி வாங்கிட்டு போலான்னு. சரி இரு வர்ற. என்னடா சொல்ற? இரு வர்ற. டெஸ்ட் டிரைவ் பண்ண, காசு கட்டின, எடுத்துட்டு போயிட்டே. பேமெண்ட் பண்ணிட்டியா? ஃபுல் பேமெண்ட். என்னடா முண்டக்கல சொல்ற? அவர் நெவ்வரால கேட்டுக்கிட்டே இருக்காரு. சரி இரு வர்ற. ஒரு 5 கலர் இருந்துச்சு. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. டிஸ்க் பிரேக். உதயம் ஸ்டீல் இருக்குல்ல, உதயம் ஸ்டீலுக்கு ஆப்போசிட்ல அப்பா தெரியும். அந்த கார் ஷோரூம் தனிக்கன் போடுறதுல தெரியும். அந்த கார் ஷோரூம் தனிக்கன் போடுறது ஒட்டி கலர் தள்ளியில் ஒரு பொம்பளை ஜோசியம் பாக்குது. அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. சுருக்குன்னு எடுத்துட்டு வாங்க, உடனே வாங்க, காசு கட்டியாச்சு, அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. சீக்கிரம் டயத்துக்குள்ள வாங்க. சர்ப்ரைஸா தான் கூட்டிட்டு வரணும். ஸோ அமௌண்ட் கட்டியாச்சு. ஷோரூம் இங்கே இருக்குது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்பா அம்மாவை எப்படியாவது சர்ப்ரைஸாக ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வரணும். ஜோசியம்னு சொன்னால் எங்கேயும் கிளம்பி வந்துடுவாங்க, அது தெரிஞ்ச கதை தான். அதனால நம்ம வந்து கூட்டிகிட்டு வரோம், ரியாக்ஷனை பார்க்குறோம், கேப்சர் பண்ணுறோம், அந்த மெமரியை பொக்கிஷமாக வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்புவாங்க, பக்காவாக நம்புவாங்க. எங்கள் அப்பா அம்மா வேலை செய்கிற இடத்துல இருந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அங்கே போகிற மாதிரி. நீ வாங்கிக்க, கையில வாங்க முடியாது. ஆமா, தண்ணி கேன்லாம் எடுக்கல, ஸ்கூட்டி புக் பண்ணியிருக்குது. வெளியே நினைச்சு சார் அந்த கலர் கன்ப்பா. ஓ, உன்னோட 3 ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்கு. உடனே பழனிக்கெல்லாம் வராது, இன்னொரு வராது. சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லையும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்ற பிரேக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுப்பா. அந்த லெவன்த்து அவ்வளோது. இந்த ஸ்பீடோ மீட்டர் அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெருசாக. மெட்ராஸ்ல இருந்து இந்த தடவை வீட்டுக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே இதுதான்.
ஜாதகம் ஐடியா வந்து என் தம்பி கொடுத்தது. அதே மாதிரி ஷோரூம்க்கு உள்ளே போகிற வரைக்கும் கூட அவங்களுக்கு சுத்தமாக சந்தேகமே வரல. ஏன்னா அதே ஷோரூமில் தான் வந்து என் தம்பி அந்த தண்ணி கேன் போடுறான். ஸோ வந்து ஒரு 10 கேன் அங்கே பாக்கி இருக்குது, பேமெண்ட் பாக்கி இருக்குது. நம்ம வந்து 10 பேர் 10 கேன்றதுனால 4 பேர் ஒன்றா போனோன்னா டக்குன்னு 2 எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறதுனால கடைசி செகண்ட் வரையும் அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்பாவும் க்ளூலெஸ், அம்மாவும் க்ளூலெஸ். ஓகே, ஆனால் எனக்கு தெரியும் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார், அந்த மாதிரி டைப் தான் அவர். அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் ஆனால் அவர் வந்து எதையுமே ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. அவர் அப்படி தான் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். எல்லாருக்குமே வந்து நிறைய வந்து ஆசைகள் மனசுக்குள்ளே இருக்கும். பண்ணலாமா வேணாமா, எப்போ டைம் வரும், கரெக்டான டைம் வரட்டும், அப்படி இப்படி நிறைய யோசிப்போம். பட் நான் அந்த மாதிரி டைப் கிடையாது. நினச்சேன்னா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எண்ட் ஆஃப் த டே நான் வந்து மெமரிஸை தான் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். லாஸ்ட் 1 இயர் எனக்கு அதுதான் கற்றுக் கொடுத்துச்சு. ஏன்னா குறிப்பிட்ட சில இழப்புகள் யூனோ it taught me a lot about how I perceive life today. எல்லாமே at the end of the day அது மெமரியாக தான் போயிடும். ஸோ இருக்கிற வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பொக்கிஷமாக பார்த்துக்கணும், நம்ம நிறைய அதை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ எல்லோரும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.